சர்ச்சைகளால் சூழ்ந்த பிக் பாஸ் சீசன் 9 பிக் பாஸில் ரெட் கார்டு. இத்தனை வருடங்கள் கழித்து பிரதீப் ஆண்டனி சொன்ன தகவல். பிக் பாஸ் நிகழ்ச்சியோட 9வது சீசன் நடந்துட்டு வருது. விஜய் சேதுபதி தொகுத்து வழங்குற இந்த நிகழ்ச்சி கடுமையான எதிர்வினைகளை சந்திச்சுட்டு வருது. போட்டியாளர்கள் தங்களோட இஷ்டத்துக்கு வீட்டுக்குள்ள நடந்துக்கிறதால ஏற்பாட்டாளர்களும் தொகுப்பாளர்களும் என்ன செய்யறதுனே தெரியாம விழி பிதுங்கி நிக்கிறாங்க. பிக் பாஸ் ஹிஸ்டரியிலேயே இந்த சீசன் விவாதத்தை கிளப்பினாலும் 7வது சீசன் இதை விட சென்சேஷனலா இருந்துச்சு. காரணம் பிரதீப் ஆண்டனி. பிக் பாஸ் நிகழ்ச்சியை தமிழ்நாட்டில் பலரும் பார்த்து ரசிக்கிறாங்க. தற்போது 9வது சீசன் நடந்துட்டு வருது. கடந்த சீசன் மாதிரியே விஜய் சேதுபதி இந்த சீசனையும் தொகுத்து வழங்குறாரு. கலந்து கொண்ட போட்டியாளர்கள்ல இதுவரைக்கும் நந்தினி, பிரவீன் காந்தி, அப்சரா, ஆதிரை, கலையரசன் ஆகியோர் வீட்டில இருந்து வெளியேறிட்டாங்க. அதே மாதிரி வைல்டு கார்டு என்ட்ரி மூலமா பிரஜின் பத்மநாபன், திவ்யா கணேஷ், அமித் பார்கவ், சாண்ட்ரா எமி ஆகியோர் கலந்துட்டு இருக்காங்க. இந்த சீசன் கடுமையான விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதுல போட்டியாளர்களோட செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் விஜய் சேதுபதிய டென்ஷனோட உச்சத்துக்கே கொண்டு போகுது. இருந்தாலும் எப்படியோ அவர் சமாளிச்சிட்டு இருக்காரு. பிக் பாஸ் 9 பேசு பொருளானதை விடவும் பிக் பாஸ் 7 தமிழ் ரசிகர்கள் கிட்ட பெரிய சென்சேஷனலா இருந்துச்சு. அதுக்கு காரணம் பிரதீப் ஆண்டனி தான். அந்த சீசன்ல அவரோட கேம் பலராலும் ரசிக்கப்பட்டுச்சு. கண்டிப்பா டைட்டில் வின்னரா மாறுவாரு அப்படின்னே கணிக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா சக போட்டியாளர்கள் பிரதீப்பால எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்ல அவர் ரெட் கார்டு கொடுத்து வெளியேற்றப்பட்டாரு. அவரோட வெளியேற்றம் பலருக்கும் வெறியேத்துச்சு. ஆனா பிரதீப் ஆண்டனியோ செம்ம கூலா இருந்தாரு. வீட்ல இருந்து வெளியே வந்து மறைமுகமா கமல்ஹாசனை தாக்கி ட்விட்டர்லாம் கூட போட்டாரு. இது ஒரு பக்கம் இருக்க அவரை மறுபடியும் வீட்டுக்குள்ள விடணும் அப்படின்னு ரசிகர்கள் எல்லாரும் அவருக்கு சப்போர்ட்டா சோசியல் மீடியாக்கள்ல கமெண்ட்லாம் சொன்னாங்க. இந்த நிலைமையில அப்ப இருந்த தன்னோட மன நிலைமைய பத்தி ஓப்பனா பேசியிருக்காரு பிரதீப். விசித்ரா கிட்ட பேசின அவரு, பிக் பாஸ்ல எனக்கு ரெட் கார்டு கொடுக்கப்பட்ட போது எனக்கு அது மோசமான நிலைமையா தான் தெரிஞ்சுது. ஆனா நல்ல வேளையா நான் வெளியில வந்த பின்னாடி அதை பத்தி ஃபீல் பண்ண வேண்டிய நிலைமை எனக்கு வரல. எனக்காக நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க, நிறைய பேர் அழுகவும் செஞ்சாங்க. இதனால என்ன நடந்துச்சு அப்படின்றத பத்தி சொல்ல வேண்டிய நிலைமை எனக்கு ஏற்படல. நான் நல்லவன் அப்படின்னு எல்லோருக்கும் தெரிந்திருக்கிறது என்பதை நினைத்து சந்தோஷமா தான் இருந்துச்சு. அதே சமயம் எனக்கு கமல் சாரை ரொம்ப பிடிக்கும். ஆனா அவருக்கு என்ன பிடிக்காம போயிடுச்சு அப்படின்றது தான் வருத்தம் அப்படின்னு பிரதீப் சொல்லியிருந்தாரு.